வணக்கம் நண்பா. நேர்பட பேசு தேசங்களை தாண்டி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உலக அரசியல்ல மிகப்பெரிய செஸ் கேம்னா அது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கிற சண்டை தான். 2026 எலெக்ஷன்ல கேம்பெயின்ல ட்ரம்ப் என்ன பேசினார் ஞாபகம் இருக்கா? சைனா நம்ம நாட்டை ஏமாத்துது, கரன்சி மேனிப்புலேட் பண்ணுது, அவங்க மேல டிராஃபிக்கை அள்ளி வீசுவோம். சும்மா மேடைக்கு மேடை சைனா மேல நெருப்பை கொட்டினாரு. ஆனால் 2014 அதே ட்ரம்ப்பு பெய்ஜிங்கில் போய் இறங்கினப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? உலகமே ஆடி போச்சு நண்பா. 2 பேருக்கு நடுவில் பயங்கரமான சண்டை நடக்கும், உலக போர் ரேஞ்சுக்கு வர்த்தக போர் நடக்கும் வெடிக்கும்னு மீடியாக்களில் கேமராவை தூக்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க தெரியுமா? வந்த பிரச்சனை சும்மா ரெட் கார்பெட் விரிச்சு ராஜ மரியாதை கொடுத்து அசரடிச்சாங்க. அதுக்கு முன்னாடி சில கேள்விகள். ஒரு கம்யூனிஸ்ட் நாடு ஏன் ஒரு கேபிட்டலிஸ்ட் அதிபருக்கு உலகத்திலே யாரும் தராத மரியாதையை கொடுக்கணும்? அந்த ஃபோர்பிடன் சிட்டிக்குள்ள ட்ரம்ப்பை ஏன் கூட்டிகிட்டு போனாங்க? வெறும் ஒரு ஐபேட் வீடியோவை பார்த்து ஜின்பிங் ஏன் அப்படி குஷியானாரு? வாங்க சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்க. ட்ரம்ப்போட அந்த வரலாற்று சிறப்பு மிக்க சீன விசிட்டோட மாஸ் அனாலிசிஸ் இதோ. சரி, மேட்ருக்கு வருவோமா? வழக்கமாக எந்த நாட்டு தலைவரும் சீனாவுக்கு அவங்கள கிரேட் ஹால் ஆஃப் பீப்புளில் தான் வரவேற்பாங்க. ஆனால் ட்ரம்ப் விசிட்டுக்கு சீனா ஒரு பிரத்யேகமாக பிளான் போட்டுச்சு. அதுக்கு அவங்க வச்ச பேர் தான் ஸ்டேட் ப்ளஸ் ஸ்டேட் விசிட் ப்ளஸ். ட்ரம்ப் மற்றும் மெலினாவை நேராக எங்கே கூட்டிகிட்டு போனாங்க தெரியுமா? சீன மன்னர்கள் வாழ்ந்த பிரம்மாண்டமான ஃபர்பிடன் சிட்டிக்கு. நவீன சீனாவை உருவாக்குனதுக்கப்புறம் உலகத்தில் ஒரு வெளிநாட்டு தலைவருக்கு இந்த ஃபர்பிடன் சிட்டியில் அதிகார டின்னர் கொடுத்ததே கிடையாது. ஆனால் ட்ரம்ப்புக்கு கொடுத்தாங்க. ஏன் இந்த இடம்? என்னடா லாஜிக் இது நண்பா? சீனாவுக்கு நல்லா தெரியும் ட்ரம்ப்புக்கு பிரம்மாண்டம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ஈகோ அதிகம், தன்னை எல்லாரும் பாராட்டணும்னு நினைப்பாரு. அவரோட லாஜிக்கல் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வெறும் நீங்கள் எல்லாம் ஒரு எம்பர் மாதிரி ஃபீல் கிரியேட் பண்ண அந்த தங்க கூரைகள் பிரம்மாண்ட முற்றுகங்கள் வழியாக ஜின்பிங்கும் ட்ரம்ப்பும் ஒன்றா நடந்து போனாங்க. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? உலக அரசியலில் இது ஒரு மாஸ்டர் கிளாஸ் சைக்காலஜிக்கல் மூவ். இப்படி ஒரு ஹை வோல்டேஜ் டிப்ளமசி போயிட்டுருக்கப்ப ஒரு கப் டீ குடிக்கும்போது ஒரு செம க்யூட் சம்பவம் நடந்துச்சு நண்பா. ட்ரம்ப் திடீர்னு தன்னோட ஐபேடை எடுத்து ஜின்பிங்கிட்ட ஒரு வீடியோ காட்டினார். அது யார் தெரியுமா? ட்ரம்ப்போட பேத்தி அர்பெல்லா குஷ்னர். அந்த குட்டி பாப்பா செம க்யூட்டா அச்சு அசலா பக்கா நைஸ் மொழியான மேண்ட்ரின் பாட்டு பாடி சீனா பழங்கால கவிதைகளை வாசி காட்டுச்சு. இதை பார்த்த உடனே ஜின்பிங் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. அந்த வீடியோவை A+ கிரேட் கொடுத்தாரு. இந்த குட்டி வீடியோவை சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி சீனா முழுக்க ட்ரம்ப்புக்கு பெரிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கிடுச்சு. எவ்வளோ பெரிய கெத்தான தலைவராக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் அவர் ஒரு தாத்தான்னு காட்டி சீன மக்களோட மனசை அப்படியே கொள்ளடிச்சாரு ட்ரம்ப். கம்ப்ளீட்டாக ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு நண்பா. 250 பில்லியன் டீல் நிஜமா? வெறும் பில்டப்பா? அடுத்ததாக ட்ரம்ப் வந்த மெயின் மேட்ருக்கு வராரு. வியாபாரம், பிஸ்னஸில் நான் தான் கிங்குன்னு சொல்கிற ட்ரம்ப் சும்மா இருப்பாரா? கிரேட் ஹால் ஆஃப் பீப்புள் மேடை ஏறி நின்றுட்டு சீனா கூட $250 பில்லியன் மதிப்பிலான மெகா வர்த்தக ஒப்பந்தங்களை சைன் பண்ணார். பெய்ஜிங் விமான நிறுவனத்துலேருந்து கோல்டன் ஸ்மாக் ஜென்ரல் எலக்ட்ரிக்னு அமெரிக்காவோட டாப் கம்பெனிகள் எல்லாம் சீனா கூட கை கோர்த்து மேடையில் நின்று ட்ரம்ப் பேசும்போது என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு சைனா மேலே எந்த கோபமும் இல்லை, தன் நாட்டுக்கு மக்களோட லாபத்துக்காக இன்னொரு நாட்டை பயன்படுத்துறதெல்லாம் என்ன தப்பு? சீனா அவங்க வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, தப்பு நம்ம ஊர் பழைய அரசாங்கம் மேலே தான். அப்படி அமெரிக்காவுக்கு ஒரு போடு போட்டார். ஆனால் இதில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நண்பா. பொருளாதார வல்லுநர்கள் எல்லாம் 250 பில்லியன் டீலை உற்று பார்த்து, கௌதம், இதெல்லாம் வெறும் நான் MOU தான்டா, அதுவே சும்மா ஒரு அக்ரிமெண்ட்டு,
மாறலாம்னு சொன்னாங்க. ஆனால் ட்ரம்ப் தன்னுடைய அமெரிக்கா ஓட்டு வங்கி பார்த்தீங்கன்னா சீனாவுக்கு போய் சவுக்கடி கொடுத்து பிஸ்னஸ் கொண்டு வந்திருக்கேன்னு மாஸ்க் காட்டிட்டார். ஸோ விசிட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சும்மா அதிரடியாக ராயல் டின்னர், குழந்தைகள் பாட்டு, பில்லியன் டாலர் பிஸ்னஸ் செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கேமராக்கெல்லாம் ஆஃப் ஆன உடனே மூடிய கதவுகளுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கே தான் உண்மையான சண்டை ஆரம்பிச்சது. வடகொரியாவோட அணு ஆயுத மிரட்டல், சவுத் சீனா அதில் சீனாவோட ஆதிக்கம், அமெரிக்காவோட டெக்னாலஜி சீனா திருடியதான்னு சொல்கிறாங்க, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சண்டை, இதெல்லாம் பற்றி ட்ரம்ப்பும் ஜிபிங்கும் எப்படி மோதிக்கிட்டாங்க. இந்த ராயல் வரவேற்பு பின்னாடி 2021ஆம் நூற்றாண்டுக்கான மிகப்பெரிய வர்த்தக போர் வெடிச்சது. அதை பற்றி அடுத்த வீடியோவில், அதாவது பார்ட் 2ல் இன்னும் டீப்பாக, இன்னும் நெருப்பாக பார்ப்போம். இந்த 250 பில்லியன் டீலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்டில் பேசுங்க நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.